அடே அப்பா, அரண்மனை புறத்தோற்றமே இப்படி என்றால் உள்ளே அரசவையும் அரசர் வாழும் மாளிகையும் இன்ன பிற அரங்கங்களும் மனதை கொள்ளை கொள்வதாகத்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சுகபோகங்களை துறக்க வைத்து ஆளவந்தாரை நம் சம்பிரதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும். இது சாத்தியமா? ஆச்சாரியனின் ஆசையும் முயற்சியின் உந்துதலும் இருந்தால் நேர்மேல் நடப்பதும் சாத்தியம்தான். என் குருநாதர் எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றியே தீர வேண்டும். யார் நீ? எங்கே போக பார்க்கிறாய்? நான் மன்னரை காண வேண்டும். உன்னை போன்ற அன்னக்காவடியை பார்ப்பதற்காகத்தான் எங்களது மன்னர் அவையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரோ? பிச்சை எடுப்பதற்கு தான் கோவில் இருக்கிறதே, அங்கு செல்ல வேண்டியதுதானே? எதற்காக அரண்மனைக்கு வந்தாய்? ஐயா, நான் பிச்சைக்காரன் அல்ல. ஓ, அடுத்த நாட்டு அரசர் போலும். பல்லக்கை தூரத்தில் நிறுத்திவிட்டு பாவம் நடந்தே வந்திருக்கிறார், அப்படித்தானே? நான் அரசனும் அல்ல, ஆண்டியும் அல்ல. ஆனால் ஒரு முக்கியமான காரியமாக உங்கள் அரசரை காண வந்திருக்கிறேன். தயவு செய்து எனக்கு வழிவிடுங்கள். இங்கு அரசரை பார்க்க வரும் அனைவரும் முக்கியமான விஷயம் என்று சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள். உன்னை போல் வருபவர்களை எல்லாம் நாங்கள் உள்ளே விட்டால் நாளை நாங்களும் உன்னோடு சேர்ந்து கொண்டு எங்கு என்ன கிடைக்கும் என்று அலைய வேண்டியதுதான். நீங்கள் நினைப்பது போல் நான் எதையும் எதிர்பார்த்து இங்கு வரவில்லை. என் பெயர் மணக்கால் நம்பி. அரசரை நான் நன்கு அறிவேன். அது மட்டுமல்ல, அவருடைய பாரம்பரியத்தையும் நான் அறிவேன். சொல்லப்போனால் நானும் அவர் வழி வந்தவன்தான். அதற்கு நிரூபணமாக அவரின் இயற்பெயர் யமுனை துறைவன் என்பதும் எனக்கு தெரியும். பிதற்றாதே. காவேரியும் தாமிரபரணியும் வைகையும் பாயும் நம் நாட்டில் அரசருக்கு வடநாட்டு நதியின் யமுனையின் பெயர் இருக்க முடியுமா? எதற்கப்பா இவனுடன் வீணாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஏதாவது கூறிக்கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிறான் இவன். இயற்பெயராம் இன்னொரு பெயரா? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நான் யாரையும் ஏமாற்றவில்லை. அவரின் இயற்பெயர் யமுனை துறைவன் என்றால் அவர் வைத்துக் கொண்ட பெயர் ஆளவந்தார். அதையும் நான் அறிவேன். அடே அற்பனே, என்ன ஆணவம் உனக்கு? எங்கள் அரண்மனை முன்பே நின்று எங்கள் அரசரின் பெயரை என்ன துணிச்சலாக கூறுகிறாய்? உன் நாக்கை அறுத்து விடுவேன். உடனே இங்கிருந்து போய்விடு. இல்லை என்றால் உன்னை வேற்று நாட்டு ஒற்றன் என்று கூறி காராகிரகத்தில் அடைத்து விடுவோம். நீ இங்கிருந்து போகிறாயா இல்லை சிறைச்சாலைக்கு போகிறாயா? ஐயா, நான் சொல்வதை கேளுங்கள். சொன்னால் கேட்க மாட்டாய். இனி ஒரு முறை அரண்மனை வாயிற்குள் வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டாய். போ இங்கிருந்து.